அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இவ்வளவு முதன்முறையாக பார்க்கக்கூடிய சிலர் இருப்பீர்கள், அல்லது ஒரு சில முறை பார்த்தவர்களும் இருப்பீர்கள். அவர்களை பொதுவெளியில் பார்ப்பவர்களும் உண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் தொடர்ந்து 20 ஆண்டு காலமாக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அதை போல அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் எனக்கு தொடர்ந்து தந்த ஆதரவின் காரணமாக அவர்கள் 4 முறை என்னை திருப்பத்தூர் தொகுதியை சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்து திருப்பத்தூர் தொகுதி என்னை ஏற்றுக்கொண்டு ஆதரவு தந்து என்னை 4 முறையும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அளிக்கிறார்கள். அப்பொழுது பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு காலகட்டங்களில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை மக்கள் மன்றமான சட்டமன்றத்தில் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். எதிரும் புதிருமாக அமரக்கூடிய வாய்ப்பை நாங்கள் இருவரும் பெற்றாலும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதில் நான் ஒரு சிறுவனாக இருந்தாலும், அவரை விட நான் குறைந்த வயதுடையவனாக இருந்தாலும், அவரை விட கூடுதலான வயதுடையவர்களுக்கு என்ன மரியாதை தர வேண்டுமோ அதை விட கூடுதலாக அவர்கள் செலுத்தியதை நான் பார்த்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, பல முறை, குறிப்பாக அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் எல்லாம் என்று குறிப்பிட்டோமே, அவர் முதலமைச்சராக சட்டமன்றத்தில் இருந்த நேரத்திலும் பார்த்திருக்கிறேன். அதே போல எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரத்திலும் பார்த்திருக்கிறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவரை நான் சட்டமன்றத்தில் பார்த்திருக்கிறேன். என் நிலையிலும் தன்னிலை மாறாத மாசு மறுவற்ற விசுவாசம் ஓபிஎஸ் அவர்கள் தான். அதே போல அடக்கம், அது அவர்கிட்ட தான் கற்றுக்கிறோம். பிறரிடத்தில் செல்லும்போது அதுவும் அவரிடத்தில் இருந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படி பல்வேறு குணங்களுக்கு அடையாளமாக விளங்கக்கூடிய இந்த 3 எழுத்து மந்திரக்காரர் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் இங்கே எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த இயக்கம் உண்மையார் ஜெயலலிதா அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு வைரம். இந்த வைரத்தின் மதிப்பை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு கழுதைக்கு கற்பூரவாசம் தெரியாது என்பார்களே, அதை போல பழனிசாமி போன்றவர்களுக்கு இந்த வைரம் நம்முடைய ஓபிஎஸ் அவர்களுடைய பெருமை, அதனுடைய மகிமை தெரியாத காரணத்தால், ஒருவேளை தெரிந்த காரணத்தால் அது வைரமாக இருக்கிறது, நாம் பித்தளையாக இருக்கிறோம். ஆக இந்த வைரம் நம்மோடு இருந்தால் நமக்கு மரியாதை நாம் நிற்க வேண்டிய இடம் திராவிட முன்னேற்றம் தான். உனக்கான ஒரு மரியாதை கிடைக்கும். உன்னுடைய மதிப்பை உணர்ந்த ஒரு தலைவன் இருக்கிறான், அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் இன்றைக்கு தன்னுடைய என்னிடத்திலே இந்த ஓபிஎஸ் என்ற வைரத்தை பதித்து ஜொலிக்க செய்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. ஆகவே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் பேசலாம் பேசிட்டே போகலாம். அத்தகைய பேச்சுக்களுக்கு, அத்தகைய வரலாறுகளுக்கு இலக்கணமாக எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர் தான் மாண்புமிகு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ஒரு முதலமைச்சராக கிடைத்தவுடன் இன்னைக்கு சாதாரண ஒரு வார்டு மெம்பரா, ஒரு பஞ்சாயத்து வார்டு மெம்பரா வந்துட்டாலே, பேரூராட்சியில வந்துட்டாலே, யாரெல்லாம் எப்படியோ நடந்து கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக, அதிலும் குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கண்டெடுத்த அந்த வைரம் 3 முறை முதலமைச்சராக பொறுப்பு வைத்த நேரத்திலும், சட்டமன்றத்திலும், அதே போல தலைமை செயலகத்திலும் முதலமைச்சருக்கான அந்த எம்பியில் கூட அமராத அளவிற்கு ஒரு மதிப்பு அந்த தலைமை மீது வைத்திருந்தார். ஆக அப்படிப்பட்ட அந்த நன்றிக்கு, விசுவாசத்திற்கு இலக்கணமாக விளங்கிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை, அதே போல அம்மையார் அவர்கள் மறைந்த பிறகு அதே இருக்கையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்
அமர மருத்துவ அந்த இருக்கையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விட கூடுதலான அந்த கணத்தோடு அவர் அமர்ந்திருந்த அந்த காட்சியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே அடக்கம், நேர்மை, அன்பு, விசுவாசம் இவை அனைத்திற்கும் இலக்கணமான நம்முடைய அண்ணன் OPS அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தில் அண்ணன் OPS போன்று பல திறமசாலிகள், பல செல்வாக்கு தலைவர்கள் இன்றைக்கு அந்த இயக்கத்திலிருந்து புறப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில இணைந்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் இயக்கத்தில் இணைந்தவுடன் குறிப்பிட்டு சொன்னதை போல பேரறிஞர் அண்ணா கண்ட அண்ணா துவங்கிய இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு நான் இணைந்திருக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் அந்த இயக்கம் இருந்தால் அண்ணா தொடங்கிய அந்த இயக்கத்தில் இன்றைக்கு நான் இணைந்து சொன்னார்கள். அதை போல அண்ணன் தென்னவன் அவர்கள் கூட குறிப்பிட்டு சொன்னதை போல அமரர் எம்ஜிஆர் அவர்கள் வளர்ந்த கட்சி, அமரர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த கட்சி. ஆக அந்த கட்சிக்கு எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி அம்மையார் ஜெயலலிதா வழிநடத்திய இயக்கத்திலிருந்து இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆகவே நீங்கள் வந்திருக்கிற இடம் நல்ல இடம். மாற்று இடங்களுக்கு சென்று நம்முடைய மரியாதையை காப்பாற்றி இங்கே வந்து மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதை விட மாற்று இயக்கங்களுக்கு செல்லாமல் இன்றைக்கு நீங்கள் இந்த இயக்கத்தை தேடி வந்திருப்பது உண்மையிலேயே உங்களுடைய செயலாளம் பாதுகாக்கப்படுவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய எதிர்கால சந்ததியினருடைய நலனும் நம்முடைய தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய உரிமைகளும் பாதுகாப்பதற்கு தமிழர்கள் பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம் இவற்றையெல்லாம் பேணி பாதுகாப்பதற்கு அண்ணன் தளபதி அவர்களோடு வருகை தந்து இணைந்திருக்கின்ற உங்கள் வருகை உங்களுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தமிழ் இனத்திற்குமே சிறப்பு சேர்க்கும் என்பதை இந்த தேர்தலின் தீர்ப்புகள் மூலமாக நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்ற இலக்கை சொன்னதை போல நம்முடைய இலக்கு எப்படி ஒன்றாகவே இருக்க வேண்டும். 2.0 முதலமைச்சராக நீ தளபதி அவர்கள் தொடர வேண்டும். அதற்கான பணிகளை நாம் ஓய்வின்றி உறக்கமின்றி செய்திட வேண்டும். இன்னும் இருக்கிறது 1 மாச காலத்திற்கு இடைப்பட்ட காலம்தான் தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு அண்ணன் OPS அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பலம். ஏற்கனவே பலமிக்க இயக்கமான திராவிட முன்னேற்ற பல்வேறு பலமிக்க இயக்கங்கள் இந்த கூட்டணியிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற மாலையாக இன்றைக்கு தொகுத்திருக்கிறது. அதை போல அதற்கு மேலும் வலு சேர்க்கின்ற வகையில் அந்த OPS அவர்கள் இணைந்திருப்பது தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரும் செல்வாக்கை தந்திருக்கிறது என்பதை விட நம்முடைய தென்பகுதியில் கூடுதலான செல்வாக்கை தந்து இங்கே நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல சிவகங்கை மாவட்டத்தில் 4 தொகுதிகளில் ஒன்றை கடந்த தேர்தலில் இழந்த ஒன்றையும் இந்த 2026 இருக்கும் என்று சொல்லி அத்தகைய நல்வரமாக வந்திருக்கின்ற உங்களை சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்றத்தின் சார்பிலும் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் அடங்கியிருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் சார்பிலும் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நிர்வாகிகள் சார்பிலும் வருக என வரவேற்று உங்களுடைய பேருரையை தருகை என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைகிறேன். நன்றி.